வணக்கம். வெற்றி சரித்திரம் அம்மா. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான அம்மா அவர்கள் தனது தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்த உடனேயே மக்களோட எழுச்சி வெள்ளம். இதனைத் தொடர்ந்து தன்னோட முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகம் முழுக்க தொடங்கியிருக்காங்க கழகத்தின் முன்னணி மற்றும் நட்சத்திர பேச்சாளரும் நடிகையுமான விந்தியா. அவங்க கிட்ட நம்ம சில சுவாரஸ்யமான சில ஹாட்டான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கங்க. அரசியல் நாகரிகமே இல்லாமல் பேசுகிற பிரேமலதா பற்றி. அரசியல் நாகரிகம்னு இல்லை, நாகரிகமே இல்லாமல் தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் பிரேமலதா. ஒரு மேடையில் பேச வேண்டிய பேச்சை அவங்க பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொதுக்கூட்டத்துலேயும் மேடையில் போய் பேசும்போது நான் என் புருஷன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன்னு பேசுகிறாங்க. எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, பொண்டாட்டிங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் வெளியில் வந்து நான் என் புருஷன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களா? அடுத்துதான் இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க. அம்மாவை குனிஞ்சு நின்று கும்பிடுறீங்களே, நீங்கள்லாம் ஆம்பளைங்களா? அவன் ஆம்பளையா இவன் ஆம்பளையா, யார் ஆம்பளைன்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மாவை பார்த்து கும்பிடுறாங்கன்னா கும்பிடணும்னு தோணுது, கும்பிடுறாங்க. கோயிலுக்கு போனால் வரம் தர சாமியை பார்த்து தான் கும்பிடுவாங்க, வாசலில் இருக்கிற பிச்சைக்காரங்களை பார்த்து கும்பிட மாட்டாங்க. போன 2011 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வீட்டுக்காரர் கூட தான் எங்கள் அம்மாவை பார்த்து குனிஞ்சு நின்று கும்பிட்டாரு. அவர் எப்படின்னு பிரேமலதா தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு மாபெரும் தலைவரை பற்றி மக்கள் கொந்தளிக்கிற வகையில் பேசியிருக்காங்க பிரேமலதா. குடிச்சு உடம்பு கெட்டு போய் குரல் போனதுக்கும் குண்டடிப்பட்டு குரல் போனதுக்கும் வித்தியாசம் இல்லை. புரட்சி தலைவர் பேசுனது புரிஞ்சதான்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க பிரேமலதா. எவ்வளோ தைரியம் இருந்தால் கேட்பாங்க. நம்ம புரட்சி தலைவரோட ஃபோட்டோ போதும் ஓட்டு வாங்குறதுக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் அப்படியா? இதில் விஜயகாந்தை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. நம்ம புரட்சி தலைவரோட வேனையே அவங்க கோடவுனில் வச்சு நாசமாக்கிட்டாங்க. அவங்க புரட்சி தலைவரோட கொள்கையவா காப்பாற்ற போகிறாங்க? புரட்சி தலைவர் கருணாநிதியை கூட நாக்கு மடித்து பேசினதில்லை, ஆனால் கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சரானார். இவங்கள மாதிரி நாக்கு மடித்து பேசிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நசுங்கி நாசமாக போகலை. டெபாசிட் வாங்க திராணி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி, ஒரு சின்னம். இது மட்டும் இல்லை, பிரேமலதா விஜயகாந்தை காந்தின்றாங்க, நேருன்றாங்க. விஜயகாந்தெல்லாம் காந்தி அண்ணா அடுத்த தலைமுறை காந்தி பற்றி என்னன்னு நினைக்கும்? காந்தி இந்தியர்களுக்காக போராட ஃபாரினுக்கு போனார். விஜயகாந்த் மாதிரி குடிச்சு வந்த புண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஃபாரினுக்கு போகல. உப்பு எடுக்க நடந்தவரையும் மப்பு அடித்து படுத்தவரையும் ஒன்றுன்றாங்க பிரேமலதா. சரி, எம்ஜிஆர் அண்ணாங்க காந்தி அண்ணாங்க ஏதோ கத்திரி வெயிலில் கத்துறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். போன மீட்டிங்கில் பேசுகிறாங்க, விஜயகாந்த் இயேசுவா சந்திரகுமார் யூதாஸா? விஜயகாந்துக்கு இயேசு மாதிரி ஒரு விக்கு வச்சு கெட்டப் போட்டால் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மொட்டை ராஜேந்திரனுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு வேஷம் போட்ட மாதிரி இருக்கும். பிரேமலதாவோட கற்பனைக்கு ஒரு அளவே இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் பணி அறப்பணி, அதற்கே தன்னை அர்ப்பணின்னு தன்னோட வாழ்நாளையே தமிழக மக்களுக்கு நலனுக்காக அர்ப்பணித்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க புரட்சி தலைவி அம்மா. அவங்க சாதனைகளை ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படிப்புக்கு லேப்டாப், பள்ளிக்கு சைக்கிள், பெண்ணுக்கு தாலி, ஆணுக்கு வேலை, விவசாயிக்கு மின்சாரம், வேலை இல்லாதவருக்கு கால்நடை, நலிந்தவர்களுக்கு கிரைண்டர், மெலிந்தவர்களுக்கு மிக்சி, வருமானம் இல்லாதவங்களுக்கு அரிசி, வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம், மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகள், மாணவர்களுக்கு பஸ் பாஸ், பயணம் செய்வோர்களுக்கு அம்மா தண்ணி, பசியில் இருக்கிறவங்களுக்கு அம்மா உணவகம், குழந்தைங்களுக்கு காப்பீடு, தாய்மார்களுக்கு மருத்துவ திட்டம், முதியோர்களுக்கு பென்ஷன், முடியாதவர்களுக்கு வீல் சேர், நோம்புக்கு கஞ்சி, பள்ளிக்கு சத்துணவுன்னு வாரி வாரி தந்த பாரிவள்ளல் பரம்பரை நம்ம அம்மா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2011 சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் சொன்னது எல்லாமே அம்மா செஞ்சாங்க, சொல்லாததையும் செஞ்சாங்கன்றதுக்கு இதுதான் நிதர்சனம். ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரி கருணாநிதி, கருணாநிதிக்கு எதிரி ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இவங்க 2 பேருக்குமே நான் எதிரின்னு விஜயகாந்த் சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அம்மாவை பொறுத்த வரைக்கும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு எதிரியே கிடையாது. கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவரோட எதிரி அவரோட குடும்பம். விஜயகாந்துக்கு எதிரி அவர் தான். அவரை காலி பண்ணுறதுக்கு வேற யாரும் தேவையில்லை, அவர் போதும்.
இன்னொரு 4 நாள் பிரச்சாரம் பண்ணட்டுங்க, அவருக்கு எதிரி அவரோட வாய் தானே அவரே புரிஞ்சுப்பார். கருணாநிதிக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம், தீய சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இருக்கிற வித்தியாசம், ஊழலுக்கும் உண்மைக்கும் இருக்கிற வித்தியாசம், அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இருக்கிற வித்தியாசம், கெட்டவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இதுதான் கருணாநிதிக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அம்மா கொடுத்தே பழக்கப்பட்டவங்க, கருணாநிதி எடுத்தே பழக்கப்பட்டவர், மற்றவங்களை கெடுத்தே பழக்கப்பட்டவர். நடிகை விந்தியா அவர்கள் வெற்றி சரித்திரம் அம்மா நிகழ்ச்சியில தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் அம்மா வெற்றியை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. திமுக காரங்க நம்ம அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களான்னு. எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலேயும் செஞ்சாங்க. மக்கள் நல கூட்டணியினர் மாற்றத்துக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன மாற்றம் வரும்? கண்டிப்பாக மாற்றம் வருங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்மாவை எதிர்த்து எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய தலைவர்களுக்கு தெளிவான மாற்றம் வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, திமுக அறிக்கையில் எது ரொம்ப காமெடின்னு நினைக்கிறீங்க? மொத்த அறிக்கையே காமெடி. சார்லி சாப்ளின் படத்தில் எது பெஸ்ட் காமெடின்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது? ரெட்டை இலைன்றது சின்னம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம். புரட்சி தலைவர் ரெட்டை இலையை மண்ணில் நட்டுட்டு போல தமிழ்நாட்டு மக்களோட மனசில் நட்டுட்டு போயிருக்கார். அதை நம்ம அம்மா உதிரம் சிந்தி உயிரை கொடுத்து வளர்த்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி நிச்சயம், பெரும் வெற்றி நிச்சயம். கச்சத்தீவை மீட்போன்னு கருணாநிதி சொல்றாரு. அடகு வச்சது யாரு? கச்சதீவை தாரை வார்த்ததே இவங்க தான். யாரை ஏமாத்துறதுக்காக இப்படி பேசுறாங்க? சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு கருணாநிதி சொல்லிட்டே இருக்காரு. திமுக தலைவர் சொன்னது செய்வாரா இல்லையான்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பாங்களா? மதுரை தினகரனை தீ வச்சு எரிச்சது யாரு? மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா? குடிங்கடா தம்பின்னு தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தது யாரு? கச்சதீவை மீட்பாங்களா? தாரை வார்த்தது யாரு? ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா? ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டில் தடையை கொண்டு வந்தது யாரு? தமிழை ஆட்சி மொழி ஆக்குவாரா? 5 முறை முதல்வராக இருக்கும்போது தமிழை கண்டுக்காம இருந்தது யாரு? ஏரியை தூர்வாருவாரா? எல்லா ஏரியையும் வளைச்சி போட்டது யாரு? மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள் கட்டி தருவாங்களா? மீனவர்கள் பேராசை பிடிச்சவங்கன்னு சொன்னது யாரு? நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுமா? ஏற்கனவே அமைச்சதுல கமிஷன் அடிச்சது யாரு? அண்ணா உணவகம் அமைப்பாங்களா? அம்மா உணவகத்தை குறை சொன்னது யாரு? முதியோர்களுக்கு இலவச பஸ் பாஸ் தருவாங்களா? எங்க அம்மாவோட திட்டத்தை திருடினது யாரு? தாலிக்கு 4 கிராம் தங்கம் தருவாங்களா? வீரமணியோட சேர்ந்து தாலியை அறுத்தது யாரு? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறீங்க? நீங்களே கல்லால அடிச்சு காலை உடைச்சிட்டு நாங்களே கட்டு போடுறோம்னு சொல்லி கிளம்பி வரீங்களா? உலக நடிப்புடா சாமி. திமுக தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலில் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்றாரு ஸ்டாலின். அது ஹீரோவா இல்லை ஜீரோவான்னு தேர்தல் முடிஞ்ச உடனே ஸ்டாலினை புரிஞ்சுப்பாரு. ஏதோ பப்ளிக் எக்ஸாமில் காப்பி அடித்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தேர்தல் அறிக்கையே காப்பி அடிச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. சரி, காப்பி அடிக்கிறது அடிக்கிறாங்க, பார்த்து பாஸ் ஆகிற பையனாக பார்த்து காப்பி அடிக்க வேண்டாம். காப்பி அடிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு பாமக தான் கிடைச்சதா? திமுக தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு கொண்டு வர தனி சட்டம் இயற்றப்படும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஜெயிச்ச உடனே முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தனி சட்டத்தை கொண்டு வருவோன்னு மாற்றி பேசுகிறாங்க. இதுதான் திமுக. கடந்த முறை ஜெயிச்ச போது தலைக்கு 2 ஏக்கர் தரேன்னு சொன்னார். தந்தாரா?
அதுக்கு முன்னாடி ஜெயிச்ச போது மது ஒழிப்பை கொண்டு வரேன்னு அப்போவே சொன்னார். ஆனால் மலிவு விலை மதுவை தான் கொண்டு வந்தார். இப்போ சொல்கிறாரு இந்த முறை ஜெயிச்சா காஞ்சிபுரத்தில் பட்டுப்பூங்கா அமைப்பாரா. ஏன் 5 முறை ஜெயிச்சப்போ காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு அட்ரஸ் தெரியலையா? அண்ணா பிறந்த இடங்க காஞ்சிபுரம். இன்னொன்று சொல்கிறாங்க 15 நாளில் ரேஷன் கார்டு தருவாங்களா. ரேஷன் கார்டு வேணும்னா கிடைக்கும், திமுக ஆட்சியில் ரேஷன் கிடைக்காது. திமுக காரங்க நம்ம அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களான்னு. எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலேயும் செஞ்சாங்க. உங்களை மாதிரி வெத்து அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்தலை. 96ல் மலிவு விலை சாராயத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2001ல் லாட்ரியை ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2011ல் மதுரையை க்ளீன் ஆக்குவேன், அழகிரி அட்டகாசத்தை அடக்குவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. நில அபகரிப்பு தடுப்பு சட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. முல்லை பெரியார் அணையை உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. கோர்ட்டுக்கு போய் போராடி ஜெயிச்சு காமிச்சாங்க. காவேரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்க பாடுபடுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயத்தை வாங்கி தந்தாங்க. அதே மாதிரி 2016ல் பூரண மது ஒழிப்பு படிப்படியாக அமல்படுத்தப்படும்னு சொல்கிறாங்க, நிச்சயமாக செய்வாங்க. அம்மா சொல்கிறது தான் செய்வாங்க, செய்கிறது தான் சொல்லுவாங்க. மக்கள் நல கூட்டணியினர் மாற்றத்துக்காக நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துள்ளோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி என்ன மாற்றம் வரும்? கண்டிப்பாக மாற்றம் வருங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அம்மாவை எதிர்த்து எத்தனை பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிறைய தலைவர்களுக்கு தெளிவான மாற்றம் வரும். நடிகை விந்தியா அவர்கள் வெற்றி சரித்திரம் அம்மா நிகழ்ச்சியில் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் அம்மா வெற்றியை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. தமிழகத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அம்மா மீதே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? காய்ச்ச மறந்தா கல்லடிப்படும். இந்த காலத்தில் நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப சுலபம், நல்லவங்களா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அம்மா மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சு நல்லவங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை டிஎம்கே காரங்க கரன்சியாலேயே வளைக்க பார்க்குறாங்கன்னு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு பல பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஞ்ஞானபூர்வமாக கொள்ளை அடிக்கிறதுல வல்லவர் கருணாநிதினு சர்க்காரிய கமிஷன் ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. திட்டம் போட்டு மக்களை ஏமாத்துறதுல பெரிய ஆளுங்க திமுக காரங்க. அவங்க என்ன வேணுமானாலும் செய்யட்டும், எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. கம்ப்யூட்டர் ஓட்டு போடாது, ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் சோறு போடாது. ஆனால் நம்ம அம்மா போடுவாங்க. அன்னமிட்ட கைதான் ஆட்சி செய்யணும். ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல கோடி பேர் இருக்காங்க. ரெட்டை இலைன்றது சின்னம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம். புரட்சி தலைவர் ரெட்டை இலையை மண்ணில் நட்டுட்டு போல தமிழ்நாட்டு மக்களோட மனசில் நட்டுட்டு போயிருக்கார். அதை நம்ம அம்மா உதிரம் சிந்தி உயிரை கொடுத்து வளர்த்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி நிச்சயம், பெரும் வெற்றி நிச்சயம். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அம்மா மீதே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? காய்ச்ச மறந்தா கல்லடிப்படும். இந்த காலத்தில் நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப சுலபம், நல்லவங்களா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம அம்மா மக்களுக்கு நல்லது மட்டுமே செஞ்சு நல்லவங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாங்க முடியாமல் சில பேர் வயிற்றறிச்சலில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. போற்றவர்கள் போற்றட்டும், தூற்றவர்கள் தூற்றட்டும், வெற்றி அம்மாவுக்கு. ஃபேஸ்புக் ட்விட்டர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை டிஎம்கே காரங்க கரன்சியாலேயே வளைக்க பார்க்குறாங்கன்னு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு பல பத்திரிகைகளை நம்ம படிக்கிறோம் பார்க்குறோம்.
இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விஞ்ஞானபூர்வமாக கொள்ளை அடிக்கிறதுல வல்லவர் கருணாநிதின்னு சர்க்காரிய கமிஷன் ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. திட்டம் போட்டு மக்களை ஏமாத்துறதுல பெரிய ஆளுங்க திமுககாரங்க. அவங்க என்ன வேணுமானாலும் செய்யட்டும், எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. கம்ப்யூட்டர் வந்து ஓட்டு போடாது, ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் சோறு போடாது. ஆனால் நம்ம அம்மா போடுவாங்க. அன்னமிட்ட கைதான் ஆட்சி செய்யணும். ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணுறதுக்கு பல கோடி பேர் இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, திமுக அறிக்கையில் எது ரொம்ப காமெடின்னு நினைக்கிறீங்க? மொத்த அறிக்கையே காமெடி. சார்லி சாப்ளின் படத்தில் எது பெஸ்ட் காமெடின்னு கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது? உங்களுக்காக வேணும்னா சொல்கிறேன். ப்ளீஸ். அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும். அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும். அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்ட்டாக மாறும். அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும்னு திமுக தலைவர் அறிக்கையில் சொல்லியிருக்கார். இதெல்லாம் மாற்றுறதுக்கு பதிலாக பேசாமல் அவங்க திமுகவை அண்ணா திமுகன்னு மாற்றிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு. ஆனால் ரிசர்வ் பேங்க் சொல்லுது கல்வி கடனை ரத்தே பண்ண முடியாதுன்னு. பிரச்சார சுற்றுப்பயணத்தோட முதற்கட்டத்தை முடிச்சிருக்கீங்க. தமிழகம் முழுவதும் நீங்கள் எவ்வளோ மக்களை பார்த்துருப்பீங்க, பெண்களை பார்த்துருப்பீங்க, இளைஞர்களை பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்க? மக்கள் ரொம்பவே கொண்டாட்டமான மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு நம்ம அம்மா தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அதனால் பார்த்திங்கன்னா அம்மா போகிற இடம் எல்லாம் பிரச்சார கூட்டம் மாதிரி இருக்காது, வெற்றி கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். எந்த விதத்தில் அம்மா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மாறுபடுறாங்க? அம்மா யார் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். கருணாநிதி யாருன்னு வேணும்னா தெளிவாக சொல்கிறேன். தனி கட்சி ஆரம்பிக்க தந்தை பெரியாரை பலி கொடுத்தவர். கழக ஆட்சியை வளர்க்க கர்ம வீரர் காமராஜரை பலி கொடுத்தவர். புதுசாக பெருசாக வளர்ந்துடுவாரோன்னு பயந்து புரட்சி தலைவரை பலி கொடுத்தவர். நாம் இருக்க மற்றொரு தமிழன் பிரதமரானு வைத்தறிச்சல்ல ஐயா மூப்பனாரை பலி கொடுத்தவர். பதவிக்கு பங்கம் வராமல் இருக்க நாட்டையே பலி கொடுத்தவர். கட்சி போயிடுமோன்னு பயந்து கருப்பு துண்டு வைகோவை பலி கொடுத்தவர். பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தமிழ் இனத்தையே பலி கொடுத்தவர். பேருக்கு கலங்கம் வராமல் இருக்க பெற்ற மகளையே பலி கொடுத்தவர். மகனோட கோபத்துக்கு மதுரையில் பத்திரிகைக்காரங்களை பலி கொடுத்தவர். சின்ன மகனோட கோபத்துக்கு செல்ல மகனை பலி கொடுத்தவர். தாம் மாட்டாமல் இருக்க தாலி கட்டிய தயாளம்மாளையே பலி கொடுத்தவர். இப்படி தன் குடும்பத்துக்காக நாட்டு மக்களை பலி கொடுத்து தன் சுயநலத்துக்கு சொந்த குடும்பத்தையே பலி கொடுத்து வாழும் பச்சோந்தி புத்தி இருக்கிற கருணாநிதி எங்க? அம்மா என்ற அடைமொழிக்கு அர்த்தம் சேர்த்து தமிழக மக்களை தன் மக்களாக பாவித்து மூச்சும் பேச்சும் சொல்லும் செயலும் சிரிப்பும் சிந்தனையும் வாக்கையும் வாழ்வையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்து புரட்சி தலைவர் கண்ட தெய்வத்தாயாய், பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், தமிழகம் கண்ட தங்க தாரகையாய் ஒரு தவ வாழ்க்கை வாழும் எங்கள் அம்மா எங்க? இந்த தேர்தலில் அஇஅதிமுகவோட வெற்றி, அம்மாவோட வெற்றி எப்படி இருக்கும்? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வெறும் வெற்றி அடைய இல்லை, பெரும் வெற்றி அடைய. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலையும் அம்மா தான் வேட்பாளர். அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ரெட்டை இலைன்றது சின்னம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம். புரட்சி தலைவர் ரெட்டை இலையை மண்ணில் நட்டுட்டு போல தமிழ்நாட்டு மக்களோட மனசில் நட்டுட்டு போயிருக்கார். அதை நம்ம அம்மா உதிரம் சிந்தி உயிரை கொடுத்து வளர்த்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றி நிச்சயம், பெரும் வெற்றி நிச்சயம். அம்மா என்றால் இரட்டை இலை, அம்மா என்றால் மக்கள் அலைன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணம் பிரச்சாரத்தின் இடையில் எங்களுக்காக வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அஇஅதிமுகவோட வெற்றியை பற்றியும் அம்மாவோட சாதனைகளை பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. அமைதி, வளம், வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு, நேர்மை, திட்டம், திறமை, செயல்பாடுன்னு ஒவ்வொரு துறையிலுமே தமிழகத்தை முன்னோடியாக நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டியிருக்காங்க தமிழக முதலமைச்சர். அவர்களோட வெற்றி தொடரும் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் வெற்றி சரித்திரம் அம்மா நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.